இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. எஸ், ராகா.fmக்கு தான் நீங்க வரணும். மத்தவங்களை மாட்டி விடுறதுக்கு நீங்க விவரங்கள் எல்லாம் போடுங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம் ஈஸியா. சரி, இன்னைக்கு நீதா யாருன்னா யுத்த மேடை நிகழ்ச்சி அறிவிப்பாளர். ஓகே, அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்களுடைய நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அத கேட்டுட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்றத இன்னைக்கு ஐடியா. குரல் மாத்திருக்கோம், அது அக்காவா அண்ணான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என் குரலே அப்படிதான் இருக்கு. சிவர்ஜி வாங்க கேப்போம். இது ராகா. நான் யாரு எதுன்னு உண்மையை கேட்க கூடாது. ஆனா நான் உங்ககிட்ட கமெண்ட்ஸ் கொடுக்க போறேன், அது நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், நீங்க நல்லா வர்றதுக்கு தான் சொல்றேன். சொல்லுங்க. சரியா? ஓகே. கோச்சு கூடாது. இல்ல சொல்லுங்க, கோச்சுக்க மாட்டேன். நீங்க நல்லாவே பேசல. நல்லா பேசலையா? எங்க நீங்க படன்னு பேசுறீங்களா எங்களுக்கு? ஐயோ, இடையில கேள்வி கேட்காதீங்க. சொல்லுங்க. கொட்டுங்க. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றது? நான் தானே சொல்லணும். சரி சொல்லுங்க, நான் ஊன் கொட்டுறேன். நீங்க படன்னு பேசுறீங்களா? கொட்டுங்க. இல்ல படன்னு பேசுறீங்களா? கடுப்பா இருக்கு. எப்ப திருத்திக்க போறீங்க நீங்க? திருத்திக்கணுமா? எது? நீங்க இந்த கை காட்டுங்களா? டிவிக்கு நேரா இப்படி டிவிக்கு நேரா அப்படி கை காட்டி அதோ வருது இதோ வருதுன்னு சொல்றீங்களா? புரியலையே. எது நீங்க எதை பத்தி பேசுறீங்க தெரியலையே. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நிகழ்ச்சி செய்றீங்க? 100 நிகழ்ச்சியா செய்றீங்க? ஒரு நிகழ்ச்சி தான் செய்றீங்க. டிவில என்ன நிகழ்ச்சி செய்றீங்க நீங்க? டிவில அது ஒரு நிகழ்ச்சி இப்ப முடிஞ்சிச்சு. அதுல ஏன் நீங்க இப்படி கை காட்டிட்டே இருக்கீங்க? கோணையா கை காட்டுறீங்க, கடுப்பா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல நீங்க யாரு பேசுறது எனக்கு தெரியல. நான் கேட்க கூடாது சொன்னேன் தானே. ஓகே. இல்ல நான் என்ன பேச சொன்னாங்களோ, எப்படி பேச சொன்னாங்களோ நான் அப்படிதான் பேசினேன். இப்ப என்ன பேசுனாலும் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வேணாவா? என்னோட ஸ்டைல்ல தான் நான் என்ன பேசணுமோ அதை பத்தி பேசிருந்தேன். என்ன ஸ்டைல் அது? கை கோணையா காட்டுறது என்ன ஸ்டைல்? பிடிக்கல. கோணையா காட்டல. அவ்வளவு எபிசோட்ல எந்த எபிசோட் சொல்றீங்க தெரியல. எல்லா எபிசோடும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க ஏன் சட்டை மாத்தா ஒரே சட்டை போட்டுட்டீங்க எல்லா எபிசோட்லயும்? ஒரே சட்டையா? இல்லையே, நான் ஒவ்வொரு எபிசோட்டும் அவங்கவுங்க கொடுத்த அந்த கான்செப்ட்ல தானே. அந்த காஸ்டியூம் எல்லாம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ரிப்பீட்ல பார்த்தேன்னு சொல்றீங்களா? நீங்க கரெக்டா பாத்தீங்களா எல்லாத்தையும்? ரிப்பீட் பார்த்துட்டு அதான் ஒரே மாதிரி சட்டையா இருக்கும். நீங்க ரிப்பீட்ல பாத்துருப்பீங்க. சாட்டர்டேவும் சண்டேவும் அதான் 2 நாள் பார்த்து 2 நாள் ஒரே சட்டை போட்டுருந்தீங்க. நான் நினைச்சேன் இல்ல காசு இல்லாத மாதிரி இந்த பிள்ளை ஒரே சட்டையை போட்டுட்டு வருது, நம்மளால ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் போயிட்டு அப்படின்னு. ஐயோ இல்ல, அது சாட்டர்டே உள்ளதுதான். ஒரு எபிசோட் போட்டது 2 நாள் ஓடமே, அது 3 நாள் ஓடினாலும் அதே தான் நீங்க பாப்பீங்க. 3 நாள் பாத்துருக்கேன். 3 நாள் பாத்துருக்கீங்களா? என்ன ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்களா? ஆமா. ஓகே சரி சொல்லுங்கண்ணே. யாரும் உங்களுக்கு அண்ணனா அக்காவா? உங்களுக்கு கிண்டலா இருக்கா என்னை பார்த்தா? சரி சொல்லுங்க. உங்களுக்கு காது நல்லா கேக்குமா? காது கேட்காமலாம் எப்படி போய் நிகழ்ச்சி பண்றது? ஏன்னா காது கிளியர். காதுலாம் கிளியர் தான். காது கிளியர் தான். ஒயர் போட்டிருக்கீங்க காதுல நீங்க? அந்த மைக்கோட ஒயர். அது மைக் நீங்க கையில ஒரு மைக் பிடிச்சி அப்புறம் எதுக்கு காதுல ஒரு மைக் போடுறீங்க? கையில உள்ள மைக் நாங்க அந்த பிள்ளைங்க ஆடிட்டு வந்தோம்னா கமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அவங்க பதில் சொல்றதுக்கு நாங்க கொடுத்துருப்போம். நீங்க எபிசோட் பாத்துருந்தீங்கன்னா காதுல உள்ள மைக். காதுல உள்ளது இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க வேற பேசணும், இல்ல இது பேச வேணாம், அடுத்தது போகணும். 2 வேலையும் ஒரே வாட்டி செய்றீங்க, ஒரே வேலையை ஒரு வாட்டி செய்ய வேண்டியதானே? அதனாலதான் உங்களுக்கு கவனம் எல்லாம் போயிருது. அங்கேயும் பேசிக்கிறீங்க இங்கேயும் பேசுறீங்க, தட்டு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க எங்க போன் பண்றீங்க? ஆக்சுவலி ஏன்னா நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் நேரடியா இப்படி கால் பண்ணி கேட்டது இல்ல. அதான் நானு நேரா சொல்லிடுவேன். எதுவா இருந்தாலும் எனக்கு பிடிக்கல நேரா சொல்லுவேன், பிடிக்கல இன்னொரு கூட சொல்லுவேன். சரி பேரே சொல்லாம சொல்லி சரி சொல்லுங்க. இப்போ நீங்க பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிக்கல இல்ல, அதனாலதான் கூப்பிட்டேன். இது பிடிக்கல சொல்றதுக்கு. யாரு? உதயானனா? ஆமாக்கா. ஏன்னா நீங்க இப்படி ஒரு காமெண்ட் எனக்கு கிடைச்சதே இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு. இது எப்படி இருக்கு? இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?